எல்லாருமே நம்ம கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய லாங்குவேஜ் இப்படி இருக்கு, நீங்க அப்படி தனித்து நின்று பேசக்கூடாது, உங்களுடைய அடையாளம் என்பது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸா மாறுது, நீங்க ஒரு பொது சமூகத்திலிருந்து உங்களை வந்து தனித்து நிற்க வைத்து கொள்கிறீர்கள். நான் நூற்றாண்டு காலமா அப்படிதான் இருக்கிறேன்னு நான் சொல்றேன். நான் இது நூற்றாண்டு கால குரல். இது இந்த குரலை நீ வந்து தொடர்ந்து இப்படி பேசி 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 பேசிதான் நீ தனியா இருக்காத, நீ பொதுவில் வந்து உரிமை கேளு, நீ தனியா இருக்காத பொது சாமிகளை வந்து நீ உரிமை கொள்ளு, நீ தனியா இருக்காத பொது கோயிலுக்குள்ள நீ உள்ளவா, நீ தனியா இருக்காத பொதுவில் வந்து சேர்ந்துக்க. பொது என்பதே வர்ண சாஸ்திரத்துக்கும் பார்ப்பின தன்மைக்கும் உட்பட்டது, பார்ப்பனியம் விழுங்கியது, அந்த பொது எனக்கு வேணான்னு நான் சொல்றேன். இது எவ்வளவு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த பார்ப்பனியம் விழுங்கிய பொதுவில் இருக்கிற உன்னை நான் எதிர்க்கிறேன். பேசிக்கா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாடல் இருக்கு. புத்தருடைய காலகட்டத்திலிருந்து எனக்கு ஒரு மாடல் இருக்கு. புத்தரிலிருந்து தொடங்குது. நான் வன்முறையை விரும்பியே வேணாம்னு ஒதுக்கி வச்சிருக்கிறேன். எனக்கு வன்முறை வேணான்னு விரும்பியே வேணாம் ஒதுக்கி வச்சு, இதுக்கு ஒரு பல ஆள்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஏன் வந்து தலித்துகள் வன்முறையை வேண்டாம் என்று சொன்னார்கள்? ஒரு 10 பேர் இருக்கிற தலித் குடும்பங்களில் நீங்கள் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஒரு 1000 பேர் இருக்கிற 3000 பேர் இருக்கிற தலித்துகள் ஏன் மற்றவர்களை போல தாக்கல? ஏன் அவர்கள் போய் எல்லாரையும் வந்து கொல்றது தான், இது எதிர்த்து நிற்கிறது தான், சண்டை போடுறது தான் சரியான தீர்வுன்னு ஏன் அவங்க வந்து முடிவு பண்ணலை? இதுதான் பண்பாடு. இந்த பண்பாட்டை தான் நம்ம வந்து வெளியே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது பயம் கிடையாது. ஓகேவா? இங்கே இருக்கிற இந்த சமமின்மையை சரி பண்ணுகிற வேலையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஒரு தங்கத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு சாதியாக இருந்திருக்குது. அப்புறம் அந்த சாதி வந்து தங்கத்தை வந்து எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி மாத்திரப்போ இந்த தங்கத்தை கண்டுபிடிச்சவன் என்ன பண்ணுறான்னா அதை க்ளீன் பண்ணுற சாதியாக தனியாக பிரிஞ்சிருக்கிறான். ஆனால் இன்றைக்கி அவன் வந்து சமூகத்தில் வந்து ஒரு நல்ல அடையாளத்தோடு இருக்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது படிக்கிறப்போ. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே ஆளாக இருந்திருக்கானுங்க. உலகத்தை உருக்குகிற ஒரு சமூகம் எல்லாமே ஒன்றா இருந்திருக்கானுங்க. அதில் வந்து என்னென்னா, இப்போ மற்ற உலகங்களுக்கு மேலே ஒரு பெரிய மதிப்பு இல்லை. ஆனால் தங்கத்தை வந்து உருக்குவது, தங்கத்தை வந்து தொழில் செய்வது மூலமாக அவனுக்கு ஒரு தனி அந்தஸ்து கிடைக்குது. அப்போ அவனுக்கு வந்து சமூகத்தில் ஒரு ஸ்பேஸ் வந்து தனியாக உருவாக்குறாங்க. பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்கிறப்போ வந்து அப்போது நம்ம நினச்சிட்டு இருக்கிற நம்முடைய இழிவுகள் எல்லாமே சுத்தமாக போய் கட்டுக்கதைகள். அந்த கட்டுக்கதைகளை சொல்லி 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 தொடர்ந்து நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், தீண்டாதவர்கள் அப்படி சொல்லி 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 நம்மளை வந்து நிலைக்குலைய வச்சுருக்கானுங்க. விடுதலை சிறப்பி வந்து ஒரு கவிதை வாசித்தா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் சில கவிஞர்கள் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கவிதையே இல்லை. நான் சரி, நீங்கள் எழுதுறது தான் கவிதையே இல்லை, நாங்கள் படிச்சுட்டு இல்லையா எவ்வளோ நாள், இது கவிதை, நீ படி, அவ்வளோதான், இதுதான் கவிதை. நீ சொல்கிற கவிதைக்குள்ளெல்லாம் என்னால் வர முடியாது. நான் இப்படி தான் எழுதுவேன், இதை நான் கவிதைன்னு சொல்லுவேன். உன்னால் மிஞ்சா படி, இல்லைன்னா போயிடு. ஸோ எனக்கான அங்கீகாரம் இதில் கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி விடுதலை புலிகள் விடுதலை செய்ய ஒரு ஸ்டார் மாதிரி ஆகிட்டான். அவன் புக்கு வந்து டக்குன்னு எல்லாமே விற்று போகுது. இதில் 2 விஷயம் நடந்தது. ஒன்று வந்து கவிதை இல்லைன்னு சொன்னோன்னு வயிறு எரிஞ்சு செத்துனுக்குறாங்க. இங்கே வந்து இந்த கவிதைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா காண்டாயின்னு இருக்கிறான். எங்கள் அம்மா ஒரு சண்டை போட்டாங்க, பயங்கரமாக இருந்தது. என்னென்னா வந்து ஒரு மீன்காரு, அவர் வந்து மீன் எடுத்துட்டு இருந்தார். எங்கள் அம்மா வந்து கை வச்சு மீன் எடுத்துட்டாங்க. உடனே அந்த ஆள் வந்து அந்த மீனை பிடிச்சி டக்குன்னு தூக்கி போட்டால் உடனே எங்கள் அம்மா குண்டால் எடுத்து மூஞ்சி வச்சாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது பயங்கரமான ஃபைட்டு, சாதாரண ஃபைட்டாக அது. மீன்காரன் ஏன் மீன் கொண்டால வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்னா எங்கள் அம்மா எஸ்சி, நீ எப்படி நீ வந்து கையில் வைப்ப அப்படின்றான். எங்கள் அம்மா போட அவன் மீனே வேடான்னு சொல்லிட்டு மூஞ்சி வேலை அடிக்குது. அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஃபைட்டை கூட நான் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைட் இருக்குது. நீங்கள் அதை எழுதுறது மூலமாக, கொண்டாடுறது மூலமாக உங்களுடைய ரியலான நண்பர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பின்னூட்டம் விடுவாங்க. ஏய் இங்கே பாடுறா, இது மாதிரிலாம் எழுதாதரா, இவங்க எல்லாரும் அப்படி பண்ணா யோசிப்பாங்கடா அப்படின்னு. நீ அவசரட்டே ஆமாண்டா நான் அப்படி தான் நான் எழுதுவேன், என்னடா பிரச்சனை போடான்னு நீ சொல்லணும். அந்த சொல்கிற இடத்துக்கு நீ மூவ் ஆகிட்டேன்னு வச்சுக்க, நீ பயப்படாத ஒரு வீரனாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நீ திரும்பி 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 இன்னொருத்தன் விரும்புகிற பாடலை நான் இனி பாட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கணும். இன்னொருத்தன் விரும்புகிற ஒரு எழுத்தை நான் எழுத மாட்டேன், இன்னொருத்தன் விரும்புகிற இசையை நான் இசைக்க மாட்டேன், என்னுடைய ராகம் வந்து ஒப்பாரி ராகம் தான், நான் பாடுவேன், நீ உட்காந்து கேளுன்னு நம்ம சொல்லணும். ஃபீஸ் சார்? மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இன்னும் நல்லா சொல்லலாம். எல்லாருமே சொல்லணும்னா ஜெய்பீம் வந்து எல்லாருமே சொல்லணும். ஜெய்பீம் ஏன் எல்லாரும் சொல்லணும்னா இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு மாற்றம் தான். ஏன்னா முன்னாடி வந்து ஜெய்பீம் அப்படின்றது வந்து
ஒரு இழி சொல்லா கேலி சொல்லா அப்படின்னு வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிற சமயத்தில் அது தொடர்ந்து ஒரு முழக்கமாக நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பேசுகிறோம். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எழுச்சிக்குரிய சொல்லா அது வந்து நமக்கு இருக்குது, மற்றவங்களுக்கும் அது இருக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். ஸோ தலித் வரலாற்று மாதத்தில் ஜெய்பீம்பை உறக்க சொல்வதில் நம்ம ரொம்ப பெருமை அடையணும். ஜெய்பீம்! ஓகே, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க. அண்ட் வந்து பயங்கரமான ஒரு கிளாஸ் எடுத்தார் ஐயா. உண்மையிலேயே ஜெய்சிலன் ஸ்டீபன் ஐயாவுக்கு வந்து மனந்திருந்த பாராட்டுகள், மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்றை எனக்கு வந்து பதிவு செஞ்சீங்க. நமக்கு வந்து பெரிய குழப்பமே வந்து இந்த சாதிகளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த ஜாதிங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறது, அப்படி இல்லைன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதோட குழப்பங்கள்லேருந்து நம்மளால் வந்து மீளவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். ஒரு ஜாதியை விட நான் உயர்ந்தவனாக இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லடா, நமக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்கிறான்றது வந்து நமக்கு பிரச்சனையே இருக்குது, நம்ம கீழே ஒருத்தர் இருக்கிறான்டா. அதுதான் வந்து ஜாதி நமக்கு வந்து சொல்லி கொடுத்த மிக முக்கியமான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அப்போ வந்து தமிழர்களுடைய மிகப்பெரிய பெருமையாக தனக்கு கீழே இருக்கிற ஜாதிகளை நினச்சி நம்ம ஒரு ஜாதியை விட நம்ம உயர்ந்தவனாக இருக்கிறோம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ அதை வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு மனநிலையை நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் தலித் ஹிஸ்ட்ரி மந்தோட மிக முக்கியமான நோக்கம். ஆக்சுவலி ஏன் தலித் வரலாற்று மாதம் ஏன் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா, லைக் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளாக் ஹிஸ்ட்ரியோடைய ஒரு தொடர்பாக அவங்களோட இன்ஸ்பிரேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணதான். பிளாக் லைவ்ஸ் மேட்டராக இருக்கட்டும், இல்லை பிளாக் ஹிஸ்ட்ரி மந்தாக இருக்கட்டும். ஸோ அந்த மக்கள் தங்களுடைய அடையாளங்களை, தன்னுடைய வரலாற்றை அடையாளங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக, வரலாற்றை வந்து மீள் உருவாக்கம் செய்வதன் மூலமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, ஒரு பவரை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை வந்து ஒரு அரசியல் தளங்களிலும் கலை தளங்களிலும் மிக முக்கியமான ஒரு வெற்றியை பெறக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பெறக்கூடிய இடத்துக்கு வந்து நின்னதுக்கு தங்களை படுத்திக்கிட்டதும், தங்களுடைய வரலாற்றை நினைவு கூறுவது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வரலாற்றை பகிர்ந்து கொள்வதிலும் அதை வந்து ரொம்ப சாலிடாக ஏந்தி நின்னது தான் மிக முக்கியமான காரணமாக நம்ம வந்து பார்க்குறோம். அந்த வகையில் வந்து பிளாக் ஹிஸ்ட்ரி மந்த் கொண்டாடிய கருப்பர்கள் தங்களுடைய வெற்றியை தீர்மானித்து விட்டார்கள், அவர்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து விட்டார்கள். அந்த சாலை ஒட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து தலித் ஹிஸ்ட்ரி மந்த்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து தமிழகத்தில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நீலம் பண்பாட்டு மையம் மூலமாக நம்ம ஏன் வந்து தலித் வரலாற்று மாதத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கக்கூடாது? குறிப்பாக வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி அவருடைய மாதத்தை நம்ம ஏன் வந்து தலித் வரலாற்று மாதமாக அறிவித்து நம்ம வந்து கொண்டாடக்கூடாது? ஆல்ரெடி வந்து இது இந்தியாவிலும் சரி உலகெங்கிலும் அம்பேத்கர் மீது மிகப்பெரிய ஆர்வம் கொண்ட பற்றாளர்கள் வந்து ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணி கொண்டாடுறது தான், அது புதுசு இல்லை. ஆனால் தமிழகத்தில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். தலித் வரலாற்று மாதமாக ஏப்ரல் மாதத்தை வந்து நம்ம வந்து கொண்டாடலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி அம்பேத்கர் என்பது வெறுமனே அரசியல் அடையாளமாகவோ ஜாதி அடையாளமாக மட்டும் நின்று விடாமல் அவர் வந்து நம்முடைய எழுச்சியின் அடையாளமாக, நம்முடைய வரலாற்றின் அடையாளமாக, நம்முடைய எல்லா விதமான ஊக்கத்துக்குமான அடையாளமாக புரட்சியாளர் அம்பேத்கரை மாற்றுவது தான் நமக்கு அவரை படிப்பதன் மூலமாக கிடைத்த அறிவின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான செயலாக நான் வந்து பார்க்குறேன். அந்த வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் மாதத்தை தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடுவது அப்படின்றது வந்து முடிவு செய்யப்பட்டு நம்ம வந்து ஆண்டாண்டுகளாக இதை வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் நிகழ்த்திய அப்படி மாற்றம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய வந்து மாயாஜாலங்களில் வந்து நிகழ்ந்துவிடலை. அவர் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய வேலைகளை செய்கிறாரு. தன்னுடைய ஆய்வின் அடிப்படையில் இந்த இந்திய சமூகத்தை வந்து மிக துல்லியமாக பயங்கரமாக பகுப்பாய்வு செய்ததில் மிக முக்கியமான ஆளுமையாக புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் வந்து இங்கே சொல்லுகிற ஒரு பட்டியலின சமூகத்தில் பிறந்ததுனாலே அவருடைய ஆய்வுகள் வந்து பலரால் இங்கே வாசிக்கப்படாமல் ரொம்ப வந்து கண்ட்ரோல்டான ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு. ஒருவேளை வந்து அவர் வந்து ஒரு மாற்று சமூகத்தில் பிறந்திருந்து இங்கே சொல்லப்படுற சோகால்டு வந்து ஒரு அப்பகாஸ்டில் வந்து அவர் பிறந்திருந்தார்னா அவருடைய எழுத்தும் பேச்சும் வந்து இன்னும் பரவலாக போய் சேர்ந்துருக்கும். இன்னும் நிறைய மக்கள் வந்து இந்த சாதியை, இந்த நிலத்தை, இந்த மண்ணை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற இடத்துல வந்து அது வந்து போயிருக்கக்கூடிய ஒரு தேவையை வந்து உற்பத்தி செஞ்சுருக்கும். அம்பேத்கரை படிக்கிறதே நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் மாறி இருக்கு. இப்போ தான் தமிழில் வந்து நம்ம நிறைய கத்தி இப்போ தான் வந்து மாற்று சமூகத்தினர் கூட வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து மரியாதையாக அழைக்கக்கூடிய, பேசக்கூடிய, பாபா சாஹிப் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்து இப்போ தான் வந்திருக்காங்க. அவருடைய எழுத்தை வந்து வாசிக்கிறதுக்கு இப்போ தான் வந்து அவருடைய மனது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அவர்களுக்கு ஓப்பன் ஆகுதோ இல்லையோ,
குறிப்பாக தலித்துகளுக்கு வந்து முதல்ல வந்து அந்த அச்சம் வந்து நீங்கி புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொள்வதில் வந்து இன்னைக்கு வந்து தயக்கம் இல்லாமல் முன் வந்திருக்கிற எக்கச்சக்கமான இளைஞர்களை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன். இந்த தலித் வரலாற்று மாதம் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கரை பாபா சாஹேப் தொடர்ந்து நம்ம வந்து பேசுவதன் மூலமாக நிகழ்ந்திருக்கிற ஒரு மாற்றமாக நான் வந்து பார்க்குறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த சமூகத்தின் மீது தொடுத்த போர் வந்து ரொம்ப சாதாரணமானது கிடையாது. அதாவது ஒரு நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஹீரோ வந்து தனியாக நின்று ஒரு ஃபைட் பண்ணுவான் தெரியுமா, அவ்வளோ பேர் கூடி நிற்பாங்க. ஆனால் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ வந்து தனியாக அப்படியே நிற்பான், ஒரு சின்னதாக ஒரு பொருளை வச்சு அப்படி நிற்பான்ல. எனக்கு எப்போயுமே வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அந்த விஷுவலோட தான் நான் அவரை எப்போயுமே பார்த்துட்டே இருப்பேன். குறிப்பாக அவர் வந்து ஒரு அந்த விசா காத்திருத்தலில் வந்து ஒரு இடத்துல வந்து பார்சியாக தன்னை வந்து பொய் சொல்லிட்டு தங்கிட்டு இருக்கிறப்போ பல நூற்றுக்கணக்கான பேர் வந்து அவர் தாக்க வரப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா நிராயுத பாயனா அப்படி நின்றுப்பார். அவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு விஷுவல் இருக்கும். அந்த விஷுவல் வந்து எனக்கு தொடர்ந்து என் மனசில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அவர் முன்னாடி இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருக்கு. ஜாதியாக எதிர்ப்பு இருந்திருக்குது, அரசியலாக எதிர்ப்பு இருந்திருக்குது, வர்க்கமாக எதிர்ப்பு இருந்திருக்குது. பயங்கர எதிர்ப்புகள் மத்தியில் தன்னுடைய மக்களை ஒருபோதும் கைவிடாமல் பயங்கர ஸ்ட்ராங்காக நின்று அவர் பல முயற்சிகளை எடுத்திருக்கார். சின்ன சின்ன முயற்சிகள் கிடையாது, பெரிய பெரிய முயற்சிகளை வந்து அவர் செஞ்சுருக்கார். எழுத்தின் அளவில், ஆராய்ச்சியின் அளவில், மக்களை ஒன்று திரட்டத்தின் அளவில் ஒரு சங்கமாக ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு யூனியன் ஆரம்பிச்சிருக்காரு, அப்புறம் அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காரு, பத்திரிகைகள் ஆரம்பிச்சிருக்காரு, அப்புறம் வந்து புத்தாண்டிஸ் தம்மான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய பொக்கிஷத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் பல சிந்தனைகள், பல எழுத்துக்களை உருவாக்கி எப்படியாவது தன்னுடைய மக்களை வந்து விழிப்புணர்வு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எழுத்தில் தொடர்ந்து பரிசாத்த முயற்சியில் தன்னுடைய சாவும் காலம் வரைக்கும் வந்து முயற்சி செஞ்சவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். அப்போ அந்த அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை தலித் வரலாற்று மாதமாக மாற்றி அவர் உருவாக்க நினைத்த எழுச்சிகளையும் மாற்றங்களையும் அவர் வாழுங்காலத்தில், அவர் வாழற காலத்தில் நம்ம வந்து அடைய முடியாவிட்டாலும் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதன் மூலமாக, அவர் எழுதி சென்ற வரலாற்றை படிப்பதன் மூலமாக, அவர் நமக்கு இட்ட பணிகளை செய்வதன் மூலமாக, அவருடைய சீடனாக நாம் மாறுவதன் மூலமாக நம்மளால் வந்து அவருடைய கனவை சின்ன விஷயமாவது நம்மளால் வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இங்கே இருக்கிற எல்லாருமே அதை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஊக்கம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து எந்த சூழ்நிலையிலும் தன்னை கைவிடாதவராக இருக்கிறாரு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து நிறைய பிரச்சனைகள் வரப்போ வந்து நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, நம்முடைய பிரச்சனைகள் நம்மளை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறப்போ பயங்கரமாக தோண்டு போயிடுவோம். தோண்டு போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாரா இவனுங்க நம்மளை வந்து மதிக்கவே மாட்டேறானுங்க, நம்மளை பற்றி இவனுங்க அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டேறானுங்க, உடனே நம்ம வந்து பக்கம் பக்கமாக எழுதுவோம், பேசுவோம், சிந்திப்போம், அழுவோம், என்னென்னலாம் பண்ணுவோம். ஆனால் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கடைசி வரைக்கும் தன்னை கைவிட்ட அந்த மக்களை நினைத்து வந்து ஒருபோதும் தோண்டு போகவே இல்லை. எப்படியாவது இந்த மக்களை வந்து கை சேர்த்தணும், எப்படியாவது இந்த மக்களை வந்து கரெக்டான இடத்துல வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணிடணும், எப்படியாவது அந்த மக்களை நம்ம வந்து விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருக்கு வந்து பல வேலைவாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இந்த அவருடைய அறிவு தளத்தில் குறிப்பாக அவர் படித்த படிப்பின் மூலமாக வந்து மிகப்பெரிய பொசிஷனில் அவரால் போய் உட்காந்துருக்க முடியும். பயங்கரமாக அவர் வந்து ஒரு மன்னராக அவரால் மாறி இருக்க முடியும். பல பேர் அப்படி மாறி இருக்கிறாங்க, அப்படி போய் இருந்திருக்காங்க. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் கடைசி வரைக்கும் வந்து தன்னுடைய மக்களை கைவிடாத மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரியராக இருக்கிறார். அந்த வாரியரை சரியாக புரிந்து கொள்வதன் மூலமாக நாமளும் வந்து வாரியராக மாறலான்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு வந்து விட்டு சென்றிருக்கார். அந்த நம்பிக்கையை உருவாக்குவது தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு விட்டு சென்ற பணிகளை புரிஞ்சுக்கணும், அவர் எழுத்தை நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்றதை ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்வதன் மூலமாக தான் இந்த தலித் வரலாற்று மாதம் அப்படின்றத வந்து நம்மளால் வந்து கிட்டத்தட்ட வந்து அதை ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தலித் வரலாற்று மாதம் அப்படின்றதுல வந்து வெறும் அரசியல் நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் ஏன் வந்து பண்பாட்டு அடையாளங்களை வந்து மீட்டெடுக்கிறது, பண்பாடு பற்றி நம்ம பேசுகிறது அப்படின்றது வந்து மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து தன்னுடைய கடைசி நேரம் வரைக்கும் 2 மிக முக்கியமான போரை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்காரு. ஒன்று பார்ப்பினத்துக்கு எதிரான போர், இன்னொன்று இந்து மதத்துக்கு எதிரான போர். இது எங்கேயுமே அவர் என்னன்னா டைலூட் ஆகவே இல்லை. கடைசி வரைக்கும் வந்து பார்ப்பினத்துக்கு எதிரான மிக தீவிரமான வெளிப்படையான ஒரு எதிர்ப்பை கடைசி வரைக்கும் அவர் செஞ்சுட்டே இருந்தார். அண்ட் இந்து மதத்துக்கு எதிராகவும் கடைசியாக வந்து இந்து மதத்திலிருந்து நான் வெளியேறுவேன், நான் வந்து சாவரப்போ இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னவர். அப்போ பண்பாட்டு அளவில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு மிக துடியாக இருந்தவர். நம்ம வந்து இந்த ஹிஸ்ட்ரி மந்த்தை வந்து அவங்க கொண்டாடுறப்போ பிளாக்ஸோடைய
அவங்களுடைய அவங்க என்ன விரும்புகிறாங்க, அவங்க எதை அடையாளப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறப்போ அவங்க வந்து சில பேருக்கு சில காம்ப்ரமைஸ் இருந்தது. ஆனால் மால்கம் எக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவராக இருந்தார். மால்கம் எக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஈவிரக்கமற்ற ஒரு எதிர்ப்பை வந்து வெள்ளையர்கள் மேலே வந்து வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை வந்து பாராட்டத்தின் மூலமாகவோ இல்லை என்னுடைய கலருக்கு என்னோட ரேசிசம் நான் வந்து அது பாதிக்கப்படுறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் கவலைப்படுறதன் மூலமாகவே நான் உன்னை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இத்தனை வருஷம் என்னை நீ வந்து என்னை அடிமைப்படுத்திருக்கிற, என்னை சுரண்டிருக்கிற, அப்படி சுரண்டிருக்கப்போ வந்து நான் உன்னை வந்து உடனே அக்னாலேஜ் பண்ணி நீ பக்கத்தில் வந்து உன்னை பாராட்டணும்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்காதுன்னு சொல்கிறாரு. அப்போ எதிர்பார்க்காத அளவுக்கு நீ வந்து என் பக்கத்தில் நிற்கிறது உன்னுடைய கடமைன்னு சொல்கிறாரு. அதுக்காக நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி எந்த காலகட்டத்திலும் நீ உன்னை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னவர் தான் மால்கம் எக்ஸ். அதே போல தான் பாபாசாஹேப் அம்பேத்கர் எந்த காலகட்டத்திலும் பார்ப்பனை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அவர் மிக தீவிரமாக வந்து பார்ப்பனத்தை தீவிரமாக எதிர்த்தவர். ஏன்னா அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான வரலாறுன்னு சொல்கிறார். அப்போ பௌத்தத்துடைய ஒரு தொடர்பை ஒரு நீட்சியை பார்ப்பனியத்துக்கு எதிராக அவர் ஸ்டேஜ் பண்ணுறதுல வந்து மிக முக்கியமாக இருக்கார். ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வரலாற்றின் அடிப்படையில் இந்த நிலங்களை வந்து பார்க்குறப்போ நம்ம ஏன் வந்து ஊர் காலனியாக பிரிஞ்சிருக்கிறோம், ஏன் ஊரில் இத்தனை சாதிகள் இருக்குது, ஏன் காலனியில் இத்தனை சாதிகள் வந்து இருக்குது, இப்போ ஊருக்கும் காலனிக்கும் என்ன தான் பிரச்சனை, ஏன் வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஜாதி உருவாச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்க, அப்போ மன்னராட்சி முறை இருக்கிறப்போ ஜாதி இல்லாமல் இருந்ததா, மன்னராட்சி வந்து ஜாதியை ஊக்குவிச்சா, மன்னராட்சியில் வந்து இப்போ பார்ப்பனர்களுக்கு வந்து ஊக்குவிச்சு நிலங்களை ஏன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கிருந்த வந்து கீழ்மைப்பட்ட சாதிகள்னு சொல்கிறவங்களுடைய நிலைமை என்னவா இருந்தது, ஏன் வந்து அப்பத்திலிருந்து நிலங்கள் துண்டாடப்பட்டு தான் இருந்ததா, அப்பத்திலிருந்தே இருந்ததுன்னா ஏன் இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது, பல கேள்விகள் இருக்குது. அப்போ கண்டினியூ ஆகிறப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏன் வந்து காலனிகள் இருக்குது, ஏன் ஊர் இருக்குது, அப்போ ஊருடைய அமைப்பு முறை என்னவா இருக்குது, காலனியோட அமைப்பு முறை என்னவா இருக்குது, ஊரில் இருக்கிற ஜாதிகளோட எண்ணிக்கை என்னவா இருக்குது, ஊரில் இருக்கிற தொழில்கள் அடிப்படையில் ஜாதிகள் பலவாக பிரிஞ்சிருந்தாலும் ஏன் ஒன்றா இருக்கிறாங்க, ஏன் காலனியில் இருக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்களுடைய அந்த தொழில் அடிப்படையில் அவங்க பிரிஞ்சது எல்லாமே ஏன் ஒரு ஜாதியாக இருக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு பதில் நம்ம வந்து எப்போ தேடப்படுறோம், இது வந்து நிறைய பேர் வந்து இதுக்கான பதிலை வந்து தேடி இருக்காங்க. லைக் வந்து நான் தங்கலானுக்காக வந்து ஆய்வு செய்கிறப்போ அந்த ஆய்வாளர் பேர் என்ன பெறா அன்பு, நம்ம அந்த பிரிட்டிஷ் ஆய்வாளர், நம்ம புரியல இல்லைடா ஒரு பண்பாட்டு ஆய்வு. அது இப்போ பார்ப்பனர்கள் வந்து பறையர் குடியிருப்புக்குள்ள நுழைஞ்சதுனால பறையர்கள் வந்து பார்ப்பனை பிடிச்சி அடித்து அவங்க மேலே வந்து சாணிப்பால் ஊற்றி துரத்தின ஒரு வரலாறு, ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். ஹெட்கர் அவர் வந்து எழுதியிருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது பார்ப்பனர்கள் பறையர் குடியிருப்பில் உள்ள நுழையிறது அன்னைக்கு வந்து ஏன் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்தது. அப்படி எதிர்ப்பாக இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து பார்ப்பனர்களை அழைத்து நம்ம வந்து நம்முடைய திருமண சடங்குகளில் முதல் அளவு உட்கார வச்சு அவருக்கு தாலி எடுத்து கொடுத்து கட்டுற அளவுக்கு வந்து இது எப்படி மாறுச்சு. ஸோ இந்த வரலாறை நம்ம வந்து யோசிக்கிறப்ப வந்து பெரிய முரண் இருக்குது. அப்போ அதுக்கு ஆங்கிலேயர்கள் வருவது, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த தீவிரத்தன்மை எங்கே வந்து உடஞ்சி போயிருக்கு. அப்போ நவீன கால இந்தியா எதை வந்து உடைச்சி எதை வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கு. அப்போது ஏன் வந்து காலனி வந்து தொடர்ந்து வெளியிலே இருந்திருக்கு, ஏன் வந்து பிடிவாதமாக இருந்திருக்காங்க, ஏன் வன்முறை நோக்கி அவர்கள் நகரவே இல்லை. இவ்வளவு ஜனத்தொகை இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் வந்து 30% வந்து தலித்துகள் இருக்கிறாங்க. அப்போ 30% தலித்துகள் ஏன் சண்டை போடல. அப்போ அசோகர் வந்து வன்முறை வேணான்னு சொன்னதுக்கும் தலித்துகளுக்கும் என்ன ஒரு உறவு இருக்குது. அப்போ புத்தர் வந்து வன்முறை விரும்பாததுக்கும் தலித்துகளுக்கும் என்ன விருப்பம் இருக்குது. புத்தர் வந்து வன்முறை வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த நீர் பங்கடியில் வந்து நம்ம வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் துறவரம் மேற்கொண்டு அவர் போகிறார். அப்போ அந்த வன்முறையை கைவிட்டவர்களுக்கும் தலித்துகளுக்கும் என்ன உறவு இருக்குது. தலித்துகளால் சண்டை போட முடியாதா. இத்தனை எண்ணிக்கையில் இருக்கிற தலித்துகள் ஏன் வந்து வன்முறையை முக்கியமான ஆயுதமாக எடுக்கலை. அப்போ இவ்வளோ ஊராக இருக்கிற ஒரு ஊருக்குள்ளே ஏன் தலித்துகள் போய் சேரலை. அப்போ ஊர் சமூக அமைப்புன்னு இருக்குல்ல, அவங்க கும்பிடாத சாமி ஏன் வந்து இவங்களுக்கு வேறு சாமி இருந்திருக்கு. அப்போ பௌத்தம் வந்து யாருக்கு முக்கியமானதாக இருந்திருக்கு. விடாப்பிடியாக பௌத்தத்தை பிடிவாதமாக விடாதவர்கள் வந்து தலித்துகளாக மாறினார்கள்னு ஒரு வரலாறு இருக்குது. அம்பேத்கர் எழுதிய வந்து சிதறுண்ட பிரிவினர் யார் தீண்டாமையம் அந்த புத்தகத்தில் வந்து அவர் ஏன் வந்து இவர்களை நாகர்களாக வந்து குறிப்பிடுறாரு. நிறைய கேள்விகள் இருக்குது. இதை நம்ம அடுக்கிறப்போ வந்து பார்க்குறப்போ அப்போது தலித்துகள் தனியாக இருப்பது என்பது அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டது. அவர்கள் இந்த சமூக நால்வர்ண அமைப்பில் நாங்கள் உள்ள நுழைய மாட்டோம், அதுக்கு நாங்கள் எதிரானவர்கள்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்திருக்கிறாங்க. அது ஒரு போராட்ட குணம், அது ஒரு இழிவாக மாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று மோசடி தானே. இது இந்த வரலாற்று மோசடியை நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் நம்ம என்ன நடந்திருக்குன்னா போரில் தோல்வியுற்றவர்கள் அப்புறம் இரக்கமாக மாறி இருக்கு. ஆனால் போரில் தோல்வியுற்றாலும் பிடிவாதமாக எதிர்த்து சண்டை போட்டவர்களாக நம்மளை மாற்றல, தலித்துகளை மாற்றல.
ஒரு போரில் பிடிவாதமாக இத்தனை நூற்றாண்டு காலமும் இன்னைக்கு வரைக்கும் வந்து தலித்துகள் வந்து ஒரு சமூக உறவில் வந்து இல்லாமல் ஊர் என்ற பொது அமைப்பில் இல்லாமல் கால் என்ற ஒரு அமைப்பில் இருக்கிறதுக்கான ஒரு நியாயமான காரியத்தை இருட்டடிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த காரணத்தை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த காரணத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஸோ நாம் இழிவானவர்கள் கிடையாது. நாம் ஒரு கொள்கைக்காக அந்த தீவிரத்தன்மையோடு இத்தனை நூற்றாண்டு ஆண்டுகளுக்கு ஆனது இத்தனை பேர் கொல்லப்பட்ட பின்பும் 1000 நந்தன்கள் கொல்லப்பட்ட பிறகும் நாங்கள் எங்களை கொள்கையை பிடிவாதமாக பிடித்து கொண்டிருப்பதால் நாங்கள் இன்னும் காலனியில் இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாற்று சிந்தனை உரையாடலை நம்ம எப்போ தொடங்க போகிறோம்? அதுதான் இந்த தலித் ஹிஸ்டரி மந்தோட மிக முக்கியமான நோக்கம், மாற்று சிந்தனை. ஸோ என்ன நடந்திருக்கு இங்கே அப்படின்னா, இரக்கத்தின் பேரில் இப்போ இதில் தலித் ஹிஸ்டரி மந்த் அந்த இது பாம்ப்ளெட்டு அதில் ஒரு வார்த்தை இருக்குது, சம வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. அது என்னென்னா, இந்திய தலித் மக்கள் மீது அரசியல் ரீதியான கரிசனம் இருப்பவர்கள் கூட சமூக ரீதியாக விளிம்பில் இருப்பவர்கள் முன்னேற வேண்டும் என்கிற அளவிலேயே தலித்துகளை அணுகிறார்கள். இது வந்து இரக்கம். இந்த இரக்கத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அறவே எதிர்த்தார். இந்த இரக்கத்தை அவர் ஒருபோதும் விரும்பவே இல்லை. நீ என் மேலே இறக்கவே படாதன்றாரு. நான் பாதிக்கப்பட்டதற்கு யார் காரணம்? நீ தான் காரணம். அவர் குற்றம் சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ பாவம், இவங்க இவ்வளோ நாள் இவங்க வெளியே கஷ்டப்பட்டு இருக்காங்களே, ஐயோ பாவம், இவர்கள் தீண்டப்படாதவர்களாக இருக்கிறார்களே, ஐயோ பாவம், நீங்கள் உள்ளே வாங்க, ஐயோ பாவம், நாங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தரோம், ஐயோ நீங்கள் வந்து இப்படி வந்தாலும் இது வரைக்கும் வாங்க, ஐயோ பாவம், நீங்கள் வந்து இப்படி வந்து போங்க. இப்படி இது வந்து யாரோட மனநிலை? இந்த மனநிலையை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து பொது மையத்தில் வரப்போ இது ஒரு புரட்சிகர மனப்பான்மையாக மாறுது. இது புரட்சிகர மனப்பான்மையே கிடையாது, இது ஒரு இரக்க மனப்பான்மை. இந்த புரட்சிகர மனப்பான்மைனா என்ன இருக்குன்னா, முதல்ல இந்த நிலத்தை வந்து நீங்கள் உடைச்சிருக்கணும். ஊரு காலனின்ற அமைப்பை உடைச்சி ஒன்றா மாற்றிருக்கணும். ஏன் இன்றைக்கி வரைக்கும் மாறல? ஏன் இதை மாற்ற யாருமே முயற்சிக்கவே இல்லை? ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து எல்லாருமே நம்மக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய லாங்குவேஜ் இப்படி இருக்குது, நீங்கள் அப்படி தனித்து நின்று பேசக்கூடாது, உங்களுடைய அடையாளம் என்பது ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸாக மாறுது, நீங்கள் ஒரு பொது சமூகத்திலேருந்து உங்களை வந்து தனித்து நிற்க வைத்து கொள்கிறீர்கள். நான் நூற்றாண்டு காலமாக அப்படி தான் இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன். நான் இது நூற்றாண்டு கால குரல். இந்த குரலை நீ வந்து தொடர்ந்து இப்படி பேசி 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 தான் நீ தனியாக இருக்காத, நீ பொதுவில் வந்து உரிமை கேளு, நீ தனியாக இருக்காத, பொது சாமிகளை வந்து நீ உரிமை கொள்ளு, நீ தனியாக இருக்காத, பொது கோயிலுக்குள்ளே நீ உள்ளவா, நீ தனியாக இருக்காத, பொதுவில் வந்து சேர்ந்துக்க. பொது என்பதே வர்ண சாஸ்திரத்துக்கும் பார்ப்பின தன்மைக்கும் உட்பட்டது, பார்ப்பனியம் விழுங்கியது, அந்த பொது எனக்கு வேணான்னு நான் சொல்கிறேன். இது எவ்வளோ முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது அந்த பார்ப்பனியம் விழுங்கிய பொதுவில் இருக்கிற உன்னை நான் எதிர்க்கிறேன். பேசிக்காக எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாடல் இருக்குது. புத்தருடைய காலகட்டத்திலிருந்து எனக்கு ஒரு மாடல் இருக்குது. புத்தரிலிருந்து தொடங்குது. நான் வன்முறையை விரும்பியே வேணாம்னு ஒதுக்கி வச்சிருக்கிறேன். எனக்கு வன்முறை வேணான்னு நான் விரும்பியே வேணாம் ஒதுக்கி வச்சு. இதுக்கு ஒரு பல ஆள்கள் நம்ம மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஏன் வந்து தலித்துகள் வன்முறையை வேண்டாம் என்று சொன்னார்கள்? ஒரு 10 பேர் இருக்கிற தலித் குடும்பங்களில் நீங்கள் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஒரு 1000 பேர் இருக்கிற 3000 பேர் இருக்கிற தலித்துகள் ஏன் மற்றவர்களை போல தாக்கலை? ஏன் அவர்கள் போய் எல்லாரையும் வந்து கொல்றது தான், இது எதிர்த்து நிற்கிறது தான், சண்டை போடுறது தான் சரியான தீர்வுன்னு ஏன் அவங்க வந்து முடிவு பண்ணலை? இதுதான் பண்பாடு. இந்த பண்பாட்டை தான் நம்ம வந்து வெளியே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது பயம் கிடையாது. ஓகேவா? இங்கே இருக்கிற இந்த சமமின்மையை சரி பண்ணுகிற வேலையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வரலாற்றின் ரீதியாக அவ்வளோ பேர்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். அயோத்திதாசர் பண்டிதர் வந்து மிக முக்கியமான வேலை செஞ்சுருக்காரு. பண்பாட்டு ரீதியாக மாற்று கதையாடல்களை உருவாக்கியிருக்காரு. மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்கியிருக்காரு. வள்ளுவரிலிருந்து நம்ம வந்து சொல்லலாம். அவ்வளோ பெரிய வரலாற்று ரீதியான ஆவணங்கள் நம்ம இருக்குது, இலக்கியங்கள் இருக்குது. நந்தனை படுகொலை செய்வதை பற்றி பல கதைகள் இங்கே இருக்குது. ஸோ அப்போ நம்ம எந்த கதையை எடுத்துக்க போகிறோம்? நந்தன் வந்து சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போனார், மூடி கொண்டுட்டாங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு சிவனடியாராக நம்ம வந்து சொல்கிறோம். இன்னொரு இதில் பார்க்குறப்ப நந்தன் ஒரு மன்னனாக இருக்கார். அப்போ மன்னன் வந்து போர் செய்து தோல்வி அடைகிறான்ற ஒரு எழுத்து நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம அப்போ சிவனடியாராக நந்தன் செத்ததை நம்ம ஏற்றுக்கணுமா? இல்லை மன்னன் தன்னுடைய நிலத்துக்காக, தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய மக்கள் வஞ்சிக்கப்படுவதற்காக எதிர்த்து நின்று சண்டை போட்டு செத்தான அதை நம்ம எடுத்துக்க போகிறோமா? நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? நமக்கு பல கதைகள் சொல்லப்படுது. ஆனால் நமக்கு எந்த கதைகள் நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றது தான் நம்முடைய மாற்றமே இருக்குது. ஸோ அந்த கதைகளை நம்ம வந்து படித்தோமா,
அந்த கதைகளை நோக்கி நம்ம வந்து நகர்ந்தோமா, நமக்கு வந்து அது சொல்லப்பட்டிருக்கா? ஸோ சொல்லப்படாத இந்த கதைகளை நோக்கி நம்ம எப்போ நகரப் போகிறோம்? நம்முடைய ஆய்வாளர்கள், நம்முடைய அறிஞர்கள், நமக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர் வந்து ஏன் இந்த கதைகளை பற்றி அவர்கள் வந்து வெளிப்படையாக பேசலையே? அங்கும் இங்குமாக பேசிய கதைகள் ஏன் ஒரு வாஸ்டான மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை? ஏன் வந்து இங்கே அடையாளம் என்பது வந்து குறிப்பாக தலித்துகளுடைய அடையாளம் என்பது இழிவாக பார்க்கப்படுது? நான் வந்து என்னுடைய அடையாளத்தை பேசுவது என்பது ஏன் சாதியாக இங்கே பார்க்கப்படுது? ஏற்கனவே இங்கே வந்து தமிழ் சாதிகள் தங்களுடைய வெளிப்படையான அடையாளத்தோடு திரியிறப்போ அதெல்லாம் இழிவாக இங்கே பார்க்கப்படாதப்போ, தலித்துகள் தங்களுடைய அடையாள எழுச்சிக்காக ஒரு எதிர்ப்புணர்வுக்காக ஒன்றிணைந்து கூடுகிற ஒரு இடத்த, ஒரு வாக்கியத்தை, ஒரு அடையாளத்தை எப்படி இவங்க வந்து ஒரு சாதியாக இவங்களுக்கு பார்க்கப்படுது? அப்போது ஒவ்வொரு முறையும் எதிர்ப்பின் அடையாளத்தினோடு எதிர்ப்பின் வழியாக நம்ம ஒன்றிணைறதை இவங்க விரும்பவே இல்லை, உடனே இதை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஐடென்டி பாலிடிக்ஸில் மாட்டிக்காதீங்க, தனித்து நிற்காங்க, நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக மாறியவர்கள், பொதுவில் வந்து சேருங்கள், உங்களுடைய அடையாளத்தை ஒழிச்சு இங்கே வாங்க, பொது சமூக அரசியல் நோக்கி நகருவோம்னு சொல்லி ஓவரால் நம்மளுடைய தன்னம்பிக்கையை உடைச்சி நீங்கள் வந்து தீண்டப்படாதவர்கள், நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உருவாக்கி, ஒரு வரலாற்றை உருவாக்கி நமக்கு தன்னம்பிக்கை இழந்தவர்களாக மாற்றி தொடர்ந்து பொது சமூகத்தை கையேந்து நிற்கிற ஒரு ஆட்களாக நம்மளை வந்து மாற்றிட்டாங்க, அறிவு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஆனால் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வந்து மேம்பட்ட மக்களாக இருந்திருக்கணும். அதுக்கு டெக்ஸ்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த வரலாற்றை நம்ம நினைவு கூறணும்னா வரலாற்றை வந்து உருவாக்கணும். நம்மளுடைய வரலாற்றை நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோமா? டெஃபினட்டாக இல்லை. இங்கே முன்னாடி இருக்கிறவங்க உருவாக்கல, ஒரு சில பேர் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கடமை யாருக்கு இருக்குது? இந்த வரலாற்றை வந்து ஆய்வு செய்து உருவாக்குவது அப்படின்ற ஒரு கடமை யார்கிட்ட இருக்குது? குறிச்சல அம்பேத்கர் சொல்கிறாரு, ஓகே, ஒரு வரலாற்றை உருவாக்குது என்பது அந்த காலம், அந்த மக்கள், அந்த மனநிலை, குறிப்பாக வரலாற்றில் கிடைத்த ஆய்வுகளின் அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கற்பனைக்கும் ஒரு நிஜத்துக்கும் இருக்கிற ஒரு உறவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு அவர் சொல்கிறாரு. அவர் அந்த வேலையை நம்ம எப்போ எடுத்து செய்ய போகிறோம்? ஸோ எனக்கு அது மாதிரி நிறைய வேலை இருக்குது, நான் நிறைய பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய பர்சனல் ஒரு விஷயத்துக்கு எனக்கு சில வேலைகள் இருக்குது. பொறுசில அம்பேத்கருடைய அவருடைய சீடனாக நான் மாறிட்டேன் நான். ஸோ அவர் விட்டு சென்ற வேலையை நான் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு சில தேவைகள் இருக்குது, சில அர்ஜ் இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்போ அது வரப்போகுது? நீங்கள் எப்போ அதை வந்து கையாள போகிறீங்க? நீங்கள் எப்போ இதில் வந்து இதுக்குள்ளே இறங்கி நீங்கள் வந்து வேலை செய்ய போகிறீங்க? பெரிய தேவை இருக்குது நமக்கு. ஸோ இந்த நூற்றாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து மாடர்ன் நூற்றாண்டில் இருக்கிறோம். எப்பயும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சார்பு நிலையாக நின்று யோசிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நமக்கு தப்பாக இருக்கும். இந்த பாலிடிக்ஸ் வந்து நம்மளை தனியாக கொண்டு போய் நிறுத்தும். அப்படி கிடையாது. ஸோ உங்களுடைய அடையாளத்தோடு, இந்த அடையாளம் என்பது சாதி வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளோரிசைட் பயங்கரமாக வந்து கொண்டாடுற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து கொண்டு போய் நிறுத்தலை. குறிப்பாக இங்கே ஏன் நம்ம வந்து இப்படி இருக்கிறோம், இந்த பிரச்சனை என்ன, இந்த அடையாளத்தை வந்து சொல்வதன் மூலமாக இது எழுச்சுடைய அடையாளமாக மாறி நான் இங்கிருந்து தான் வந்தேன், இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படி சொல்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அடையாளத்தோடு இந்த சமூக காரணிகளிலிருந்து நம்ம வெற்றி பெறது, அதிலிருந்து நம்ம வந்து எப்படி வெற்றி அடை போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். சும்மா நம்ம வந்து ஏதோ அப்பப்போ நிகழ்ச்சி பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், இவ்வளோ புத்தகங்கள் இருக்கிற இடத்துல நிறைய கத்திகளை வச்சுருக்கலாம்ல. ஆனால் நிறைய முறை யோசிச்சிருக்கேன், என்னடா இது, நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இப்போ மார்கழி மக்கள் இசை பண்ணுறோம், அதுக்கு பெரிய ஒரு செலவு நடக்குது. அந்த செலவு வந்து பிரித்து எல்லாருக்கும் வந்து ஒரு 10,000 கொடுத்தா கூட ஒரு 1,00,000 பேருக்கு கொடுத்துருக்கலாமே, சரியா நம்ம வந்து அதை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுறப்ப இதுக்கு வந்து இவ்வளோ காசு தேவைப்படுது, இதை வந்து நம்ம யாருக்காவது வந்து கொடுக்கலாமே, படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். படிக்கிற பசங்க கொடுக்குறது கூட எனக்கு வந்து விருப்பமே இல்லை. அவன் என்ன படிக்கிறான், படித்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப அவன் என்ன பண்ணுறான், இந்த பொது சமூகம் விரும்புகிற அரசியலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறான். அவனுக்கு வந்து எனக்கு புரியல. அப்போ நம்ம எங்கே வேலை செய்யணும் திரும்பி சொல்கிறப்போ, ஸோ இந்த பண்பாட்டு விழுமியங்களில், பண்பாட்டு அசைவில் வந்து மாற்றக்கூடிய இதை என்ன சொல்கிறது, ஒரு கவுண்டர் கல்ச்சரை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறது வந்து இன்றைக்கி இம்பேக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இது டெஃபினட்டாக இம்பேக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இதை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரியும். அதனால் நம்ம இதில் எப்படி பங்கு கொள்ள போகிறோம், இதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்காட்சிகள் வைக்கிறது, இல்லை வந்து இப்போ அறிவு வந்து பாடிட்டு போனான், அதுக்கு முன்னாடி கானா பிரபா வந்து அவன் வந்து கிட்டத்தட்ட 100 அம்பேத்கர் பாடலை வந்து அவன் பாடியிருக்கான். 100 அம்பேத்கர் பாடலை அவன் எழுதியிருக்கான். அவன் ஏன் ஒரு பையன் வந்து 100 அம்பேத்கர் பாடலை எழுதணும்? அது ஒரு கேள்வி இல்லை. ஏன் அவன் வந்து தீவிரமாக அம்பேத்கர் மேலே இவ்வளவு பற்றோடு இருக்கணும்? ஸோ அவனுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவன் இந்த சமூகத்தில் அவனுக்கிட்ட வேலையை வந்து அவனுடைய லாங்குவேஜில் அவன் பண்ணுறான். நீங்கள் இருக்கிற இவ்வளோ பேர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நம்மக்கிட்ட.
ஸோ கிட்டத்தட்ட இந்த சமூகத்தை பார்ப்பனிய தன்மை முழுக்க விழுங்கிடுச்சு. அதில் நம்மளும் இருக்கிறோம். ஸோ முதல்ல நம்ம எங்கே இந்த வரலாற்று தலித் வரலாற்று மாதத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னா, நான் பார்ப்பனியத்தால் விழுங்கப்படாதவன் அப்படின்ற ஒரு சின்ன ஏரியாவுக்காவது நம்ம வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணணும். இது நம்ம பண்ண ட்ரை பண்ணாலே இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். ஆனால் அப்படி நம்ம இருக்கிறோமா அப்படின்னா, ஏன்னா நம்முடைய குடும்ப உறவு, சமூகம், அமைப்பு, அப்புறம் வந்து குறிப்பாக பழக்க வழக்கங்கள், அந்த சடங்குகள் எல்லாத்தையுமே வந்து இந்து மதம் அப்படின்ற பேரில் வந்து பார்ப்பனியம் பயங்கரமாக விழுங்கிடுச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து தற்காத்துக்க போகிறோம், அதுலேருந்து எப்படி ஒரு கவுண்டர் கல்ச்சர் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து இவர் ஐயா ஆதித்த பண்டிதர் வந்து பல கதைகளை உருவாக்கி வச்சுருக்காரு இதை உடைக்கிறதுக்காக. நீ தீபாவளின்னு ஒன்று கொண்டாடுறியா, நான் ஒன்று தீப ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ இதை நம்ம படிக்கிறது மூலமாக வேறு கதையை வந்து நம்ம வந்து உருவாக்குறது மூலமாக நம்முடைய அரசியலை, சமூக அரசியலை, நம்முடைய பழக்க வழக்கங்களை இன்னும் வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியும். நம்ம யார் வந்து சமூக ரீதியில் என்னவா இருக்கிறோம், நம்முடைய பின்புலம் என்னவா இருக்குது, நம்ம ஏன் இங்கே தொடர்ந்து வந்து காலனியில் வசிக்கிறோம், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இது இழிவு காரணமாக இருக்குமா, இல்லை கொள்கை சார்ந்த விடயம் வந்து காரணமாக இருக்குமா அப்படின்றப்போ, இழிவு காரணமாக இருக்கிறப்போ நமக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்காது. ஆனால் கொள்கை சார்ந்த விஷயமா நம்ம வந்து வெளியே இருக்கிறோன்றப்போ நமக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் உற்சாகம் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த உற்சாகத்தோட தன்னம்பிக்கையோட மாற்று சிந்தனையோடு நம்ம இதை யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ வேர்ல்டு வந்து பயங்கர சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம வந்து சண்டைக்காரங்க, போர் வீரர்கள், இத்தனை நூற்றாண்டுகளாக போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, செஞ்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து பண்ணலான்னு இருக்கிறோம் தலித் வரலாற்று மாதத்தில். ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம், நம்முடைய வேலை என்ன, தலித் வரலாற்று மாதம் இது. ஓகே, நம்ம வந்து இதனால் நம்ம கொண்டாடுறோம். பாபா அம்பேத்கர் வந்து பிறந்திருக்காரு. ஸோ அவரை நினைவு கூறுவதன் மூலமாக, அப்புறம் ஒரு இட்டு சென்ற பணிகளை வந்து நம்ம வந்து தொடர்வதன் மூலமாக, இன்னொன்று வரலாறை புரிந்து கொண்டு அந்த வரலாற்றை உருவாக்குவதன் மூலமாக, நமக்கு வரலாறு சொல்லப்படவே இல்லை. இப்போ ஐயா மாதிரியான ஆட்கள் வந்து சில குறிப்புகளை நமக்கு வந்து தராங்க. வரலாற்றில் தொழில் அடிப்படையில் சாதிகள் இருந்தது, எல்லாரும் ஒரே இனக்குழுக்களாக இருந்தாங்க, அப்போ எங்கே இவங்க பிரிஞ்சாங்க. இப்போ நம்ம படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு தங்கத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு சாதியாக இருந்திருக்குது. அப்புறம் அந்த சாதி வந்து தங்கத்தை வந்து எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி மாற்றுறப்போ, இந்த தங்கத்தை கண்டுபிடிச்சவன் என்ன பண்ணுறான்னா, அதை க்ளீன் பண்ணுற சாதியாக தனியாக பிரிஞ்சிருக்கிறான். ஆனால் இன்றைக்கி அவன் வந்து சமூகத்தில் வந்து ஒரு நல்ல அடையாளத்தோடு இருக்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது படிக்கிறப்போ. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே ஆளாக இருந்திருக்கானுங்க. உலகத்தை உருக்குகிற ஒரு சமூகம் எல்லாமே ஒன்றா இருந்திருக்கானுங்க. அதில் வந்து என்னென்னா, இப்போ மற்ற உலகங்களுக்கு மேலே ஒரு பெரிய மதிப்பு இல்லை. ஆனால் தங்கத்தை வந்து உருக்குவது, தங்கத்தை வந்து தொழில் செய்வது மூலமாக அவனுக்கு ஒரு தனி அந்தஸ்து கிடைக்குது. அப்போ அவனுக்கு வந்து சமூகத்தில் ஒரு ஸ்பேஸ் வந்து தனியாக உருவாக்குறாங்க. பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்கிறப்போ வந்து அப்போது நம்ம நினச்சிட்டு இருக்கிற நம்முடைய இழிவுகள் எல்லாமே சுத்தமாக போய் கட்டுக்கதைகள். அந்த கட்டுக்கதைகளை சொல்லி 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 தொடர்ந்து நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், தீண்டாதவர்கள் அப்படி சொல்லி 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 நம்மளை வந்து நிலைக்குலைய வச்சுருக்கானுங்க. ஆனால் நம்முடைய முன்னர்கள் அப்படி இல்லை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு மன்னர் ஆட்சி காலத்து வரைக்கும் அவருடைய போராட்டம் மிக தீவிரமாக இருந்திருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இது டைல்யூட் ஆகிருக்கு. ஆக்சுவலி அவன் வந்து இந்த யார் என்ன மக்களும் அவனால் பிரித்து பார்க்க முடியல அவனால். ஸோ அவன் வந்து சில பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த ஆட்சி முறை மாறினதுக்கப்புறம் ஆட்சி முறையில் சில மாற்றங்கள் வந்து இந்த தீவிரமாக போட இருக்க மக்களில் எல்லாரும் ஒன்றா மாறி இருக்காங்க. லைக் இவங்க எல்லாம் ஒன்று இந்தியர்கள்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். அப்படி ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்தப்போ இந்த சாதி அமைப்பு அப்படின்னு வரப்போ எல்லாரும் ஒரு சாமியை கும்பிட ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 300 ஆண்டுகளில் ஒரு பெரிய வரலாற்று மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நான் அது வரைக்கும் தீவிரமாக வெளிப்படையாக இந்த என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற பார்ப்பினத்தை எதிர்த்து கொண்டிருந்த மக்கள் பார்ப்பினத்தால் விழுங்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து இதை நகர்த்திருக்காங்க. இது வரலாற்று ரீதியாக ஆங்கிலேயர் ஆட்சி காலமும் இதை வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து அதை அப்ராப்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய யூகம் தான். இந்த யூகம் எதுலேருந்து வருதுன்னா, நான் படிக்கிற புத்தகங்கள் மூலமாக எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த யூகம் எங்கே மாறுதுன்னா, இந்திய சுதந்திர போராட்டம் அடைவதற்கு முன்னாக கிட்டத்தட்ட 1800களுக்கு அப்புறம் வந்து என்னென்னா, இது இழிவு வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர்கள் தலித்துகள், தீண்டப்படாதவர்கள், இவர்களுக்கு ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்தியா சுதந்திரம் அடைகிறப்போ இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தீண்டப்படாதவர்கள்னு சொல்லிட்டு ஒரு இடத்த உருவாக்கி அவங்கள வந்து வெளியே வச்சுறாங்க. இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து அப்போது நம்முடைய முன்னோர்கள் வந்து ஏன் அவ்வளோ ஃபைட் பண்ணாங்க, அப்புறம் ஒரு இடத்துல எங்கே நம்ம தேங்கி நின்னோம், அப்புறம் எந்த இடத்துல நம்ம இழிவாக ஆக்கப்பட்டோம், எங்கே இறக்கம் வந்து இங்கே அரசியலாக மாற்றப்படுது, எங்கே வந்து நீ கை கொடுத்துவான்னு சொல்லிட்டு மேடுகளை வெட்டாமல் வந்து பள்ளங்களை மட்டுமே விட்டு மக்களை மேலே இடத்துக்கு எப்போ முயற்சித்தாங்களோ அப்போயே வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரே வந்து பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் வந்து இதை சரி பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு போய் நின்றுடுச்சு. இதை சரி பண்ணுவதற்கு நமக்கு வந்து
ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக இந்த மாசத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து சார் ஐயா வந்து சொன்னார், இசை வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப இயல்பாக இருந்தது. எனக்கு உண்மையிலே சின்ன வயசுலேயே நான் கண்டுபிடிச்சதுங்க. நான் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், எனக்கு வந்து யாரும் ஓவியம் வரைய சொல்லித் தரல, என்னாலேயே ஓவியம் வரைய முடிஞ்சுது. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைன்போர்டு ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 80-90% தலித்துகள் தான் இருப்பாங்க. ரொம்ப மினிமலாக பார்த்தீங்கன்னா மாட்டு சமூகங்கள் இருப்பாங்க. ஏன் 90% தலித்துகள் ஓவியர்களாக இருக்கிறாங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து ஓவியராக இருக்கிறப்ப நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் கவிதை, அப்புறம் பாடல், சும்மா பாட்டு பாடுவாங்க. இது நீங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள், இது பார்ப்பினத்துக்கு எதிராக வைக்கலாம். நீங்கள் ஒரு பார்ப்பினியம் அப்படின்றது எப்படி வந்து கலையை அப்ராப்ரியேட் பண்ணுது? இந்திய கலைகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு உரியதாக எப்போ வந்து அவங்க மாற்றுறாங்க, எப்போ அவர்கள் கலைஞர்கள், நாங்கள் கலைக்கு சொந்தமானவர்கள், எங்களுக்கு கலைன்னு சொல்லிட்டு தனி வடிவத்தை உருவாக்குறாங்களோ அதே அளவு தலித்துகள் கிட்ட கலை சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு உறவு இருந்திருக்கு. அவர்கள் கலைஞர்களாக இருந்திருக்கிறாங்க. அடிப்படையில் அவருடைய தெருக்களில் பாடல்கள் பாடப்பட்டிருக்கு, இசைக்கப்பட்டிருக்கு. ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இத்தனை நூற்றாண்டு காலமாக வந்து அவர்கள் காப்பாற்றி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. பறை என்ற மிகப்பெரிய மியூசிக்கல் திங்ஸ், இது மாதிரி நிறைய சொல்லலாம். அப்போ இது என்னன்னா 2 கல்ச்சருக்கு நடந்த ஒரு போர். இந்த 2 கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்ப்பனியத்துக்கு எதிரானவர்கள், குறிப்பாக நம்ம சொல்கிற தலித்துகள். ஸோ இந்த கல்ச்சருடைய போரில் யாரெல்லாம் பார்ப்பனியத்தால் விழுங்கப்பட்டார்களோ அவர்கள் பொதுவில் நோக்கி நகர்ந்து விட்டார்கள். பார்ப்பனியத்தை விழுங்க முடியாதவர்கள் இன்னமும் தலித்துகளாக இருக்கிறாங்க காலனியில். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ பிடிவாதமாக விழுங்கப்படாத மனிதர்களாக இருந்தவங்க கிட்டத்தட்ட வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு பிறகும் இதை வந்து எல்லாத்தையும் அப்ராப்ரியேட் பண்ணி ஒன்றா மாற்றிட்டாங்க. தலித்துக்களாக இருக்கிறவங்களும் சரி, நான் தலித்தார்கள் எல்லாருமே இந்துக்கள் அப்படின்ற ஏரியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. இவங்களுடைய சாமிகள் எல்லாமே ஒரு உறவை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசலாம், கதைகளாக உருவாக்கலாம். சரி, இப்போ நான் சொல்கிறது வந்து சில பேர் கூட சொல்லலாம், அவன் வந்து ஒரு டைரக்டரு, அதனால் கதையை பயங்கரமாக யோசித்து கதை விடுறான்னு கூட சொல்லலாம். செம கதை இது, கேட்டுப்பாரு, பயங்கரமாக இருக்கும். நான் அதான் சொல்கிறேன், நான் என் கதையை கொஞ்ச நாள் கேள்வி, இவ்வளோ நாள் நீ கதை விட்டு இருந்ததில்ல, நான் கொஞ்ச நாள் கதை சொல்கிறேன்டா. சிம்பிள். இந்த கதையை உன்னால் கேட்க முடியாது. உன் கதையை கேட்டது வந்து ஓகே, உன்னால் வந்து நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கலாம். நான் சொல்கிற கதை கேட்டேன்னா உனக்கு எல்லாமே எரியும், நீ வந்து ரொம்ப கஷ்டப்படு. இந்த கதை ரொம்ப பயங்கரமான கதை கண்ணா. ஏன்னா நான் சண்டை போட்ட கதையை சொல்லுவேன், நான் வந்து பாடின கதையை சொல்லுவேன், நான் ஆடின கதையை சொல்லுவேன், நான் எவ்வளோ வீரனாக இருந்த கதையை சொல்லுவேன், நான் உன்னை பாவன்னு சொல்லிட்டு விட்ட கதையை சொல்லுவேன். நான் பயங்கரமான கதை இது. ஸோ நம்ம எந்த இடங்களில் வேலை செய்யணும்? இப்போது அரசியல் ரீதியான வேலைகளை செய்கிறதுக்கு நிறைய அண்ணன்கள் இருக்காங்க, தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்ம சமூக ரீதியான வேலைகளை செய்வதில் மிக முக்கியமான தேவை நமக்கு இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், ஒரு சமூகம் வந்து 2ஆக இருக்கணும். அரசியல் ரீதியான ஒரு சித்தாந்தத்தை மாற்றக்கூடிய இடத்துல இருக்கும், சமூக ரீதியான சித்தாந்தத்தை மாற்றக்கூடிய 2 வேலைகளை நம்ம செய்யணும்னு சொல்கிறார். இப்போ அரசியல் ரீதியான சித்தாந்தத்தை மாற்றுவதற்கு சில பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்ம சமூக ரீதியாக இருக்கிற இந்த சித்தாந்தத்தை, இந்த உடைப்புகளை உடைப்பதற்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. அந்த வேலைகள் தான் நம்ம வந்து செஞ்சுட்டு. இப்போ எனக்கு வந்து படம் எடுக்க தெரியும், சினிமா படம் எடுக்கிறேன். சினிமா படம் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு டூல் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த டூலில் வச்சுட்டு என்னால் முடிஞ்ச கதைகளை உருவாக்க நான் ட்ரை பண்ணுறேன். அதில் கிடைக்கிறத வச்சு நான் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய திரைப்படங்களில் நான் சில குறியீடுகளை வைக்கிறேன். என்னுடைய திரைப்படங்களில் சில ஆட்களை வந்து நான் ஃப்ரண்ட் ஸ்டேஜில் வைக்கிறேன், அவனை நடுவில் நிறுத்துறேன், அவனை ஹீரோவாக மாற்றுறேன். என்னுடைய இப்போ ஸ்பைக்லி அதை தான் பண்ணியிருப்பேன். ஸ்பைக்லியில் சும்மா ஒரு பொண்ணு ஆடினே இருக்கும், ஏன் ஆடுதுன்னு யாருக்குமே தெரியாது. தலைவன் என்ன பண்ணா, டேய் இது பிளாக் பியூட்டிடா பாடுடான்னு வரும், வேறு எதுவுமே பண்ண மாட்டார். சும்மா வந்து அவரோட ஃபஸ்ட்டு படமே பயங்கரமாக இருக்கும். ஒரு பொண்ணு 3 பேரை லவ் பண்ணுற மாதிரி ஒரு கதை எடுத்திருப்பார். அப்புறம் வந்து டூ த ரைட் திங்ஸ் வேறு லெவலில் இருக்காது. சும்மா ஒரு பொண்ணு ஆடின்னு இருக்கும், ஏன் ஆடுதுன்னு அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் சொல்லவே இல்லை. ஒரு பொண்ணு ஃபஸ்ட்லேருந்து ஆடிட்டு இருக்கும், அப்பப்போ நடுவில் வந்து ஆடிட்டு இருக்கும். பார்த்தா அவர் ரொம்ப பிடிவாதமாக வெள்ளை இன நடிகைகளை நடிக்க வைக்காமல் கருப்பின நடிகைகளை நடிக்க வச்சுருக்காரு. அந்த கல்பின நடிகைகளுடைய அந்த பியூட்டியை பற்றி அவர் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்திருக்காரு. அவர் பிக்சரைஸ் பண்ணிட்டு பேசவே இல்லை, அவர் ஷோ பண்ணிட்டே இருக்காரு, அவர் போர்ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்காரு, அவர் வீடியோ எடுத்துகிட்டே இருக்காரு, நீ பாருன்னு அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ அது பார்க்குறது மூலமாக சைக்காலஜிக்கலாக அவர் ஒரு வேலையை செய்கிறார். உளவியல் ரீதியாக உன்னை அட்டாக் பண்ணுறாரு. இந்த பொண்ணு உன் தங்கச்சி, இந்த பொண்ணு உன் அக்கா, இந்த பொண்ணு உன் மாமா பொண்ணு, இந்த பொண்ணு உன் அத்தை பொண்ணு, நீ பாடுறா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது பயங்கரமாக இருந்தது. அது நம்ம அப்போ தான் பிளாக் லான்ஸ்மேனில் வந்து அவர் ஏரியா வந்து தொழுவார், கருப்பர்கள் எவ்வளோ அழகானவர்கள், அதாவது பயங்கரமான மூக்கு இருக்கும், செம்ம அழகான மூக்கு அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு வேலையை வந்து அவருடைய திரைப்படங்களை செய்யும். ஸோ அவரை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நான் என்னுடைய திரைப்படங்களில் நான் சில வேலைகளை வந்து இங்கே செஞ்சிட்ருக்கேன். அப்போ நீங்களாம் என்ன செய்ய போகிறீங்க, நம்மளாம் என்ன செய்ய போகிறோம்?
இங்கே கவிஞர்கள் இப்போ வந்து போன வரலாற்று மாதத்தில் வந்து இவன் எழுதினான் யார், விடுதலை சிகப்பி வந்து ஒரு கவிதை வாசிச்சா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் சில கவிஞர்கள் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கவிதையே இல்லை. நான் சரி நீங்கள் எழுதுறது தான் கவிதையே இல்லை, நாங்கள் படிச்சுட்டு இல்லையா எவ்வளோ நாள், இது கவிதை நீ படி, அவ்வளோதான், இதுதான் கவிதை. நீ சொல்கிற கவிதைக்குள்ளெல்லாம் என்னால் வர முடியாது, நான் இப்படி தான் எழுதுவேன், இதை நான் கவிதைன்னு சொல்லுவேன், உன்னால் மிஞ்சா படி, இல்லைன்னா போயிடு. ஸோ எனக்கான அங்கீகாரம் இதில் கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி விடுதலை புலிகள் ஒரு விடுதலை செய்ய ஒரு ஸ்டார் மாதிரி ஆகிட்டான். அவன் புக்கு வந்து டக்குன்னு எல்லாமே விற்று போகுது. இதில் 2 விஷயம் நடந்தது. ஒன்று வந்து கவிதை இல்லைன்னு சொன்னோன்னு வயிறு எரிஞ்சு செத்துனுக்குறாங்க. இங்கே வந்து இந்த கவிதைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா காண்டாயின்னு இருக்கிறான். இதற்கான ஆர்வம் மக்களிடம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். மாற்று கதையாடல்களை உருவாக்குவதன் மூலமாக, மாற்று சிந்தனையை நம்ம வந்து உருவாக்குவதன் மூலமாக, நம்முடைய அடையாளங்களை பேசுவதன் மூலமாக, அடையாளங்களை கலையாக்குவதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய இங்கே ஒரு உறவு இருக்குது. இன்றைக்கி நீலம் பண்பாட்டு மையம் வந்து இன்றைக்கி புக் ஃபேரில் இருந்து பார்த்தா அவ்வளோ ஜனங்க இருக்குது. அவன் வந்து இவன் சொல்கிறான், உங்கள் ஸ்டாலில் மட்டும்தான் இவ்வளோ ஜனம் வருது, அதனால் உங்களுக்கு 4 ஸ்டால் கொடுக்க மாட்டேங்கன்றான். அவன் பிரச்சனை வந்து மற்ற ஸ்டால்லாம் கிடையாது, நம்ம ஸ்டாலுக்கு ஜனங்க நிறைய வருதான், நிறைய புத்தகம் வாங்குறாங்களாம். ஸோ அதுதான் சொல்கிறேன், நமக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நம்ம வேலை செய்ய இடங்கள். அந்த வேலை செய்ய வேண்டிய இடங்களை நம்ம சூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறோம். இந்த தலித் ஹிஸ்ட்ரி மந்த்து, வரலாற்று மாதத்தை நீங்கள் எப்படி வந்து கொண்டாட போகிறீங்க, நீங்கள் எப்படி விரும்ப போகிறீங்க, உங்களுடைய ஊரில் இருக்கிற, உங்களை தெருவில் இருக்கிற தலைவர்கள் பார்த்து நீங்கள் என்ன யோசிச்சிருக்கிறீங்க, நீங்கள் எங்கே இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க, அவருடைய ஃபைட் என்ன. எங்கள் அம்மா ஒரு சண்டை போட்டாங்க, பயங்கரமாக இருந்தது. என்னென்னா வந்து ஒரு மீன்காரு, அவர் வந்து மீன் எடுத்துட்டு இருந்தார். எங்கள் அம்மா வந்து கை வச்சு மீன் எடுத்துட்டாங்க. உடனே அந்த ஆள் வந்து அந்த மீனை பிடிச்சி டக்குன்னு தூக்கி போட்டால் உடனே எங்கள் அம்மா குண்டால் எடுத்து மூஞ்சி வச்சாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது பயங்கரமான ஃபைட்டு, சாதாரண ஃபைட்டாக இது. மீன்காரன் ஏன் மீன் குண்டாலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்னா எங்கள் அம்மா எஸ்சி, நீ எப்படி நீ வந்து கையில் வைப்ப அப்படின்றான். எங்கள் அம்மா போடா அவன் மீனே வேடான்னு சொல்லிட்டு மூஞ்சி வேலை அடிக்குது. அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஃபைட்டை கூட நான் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைட் இருக்குது. நீங்கள் அதை எழுதுறது மூலமாக, கொண்டாடுறது மூலமாக உங்களுடைய ரியலான நண்பர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இருப்பாங்க, அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பின்னூட்டம் விடுவாங்க, ஏய் இங்கே பாடுறா, இது மாதிரிலாம் எழுதாதரா, இவங்க எல்லாரும் அப்படி பண்ணா யோசிப்பாங்கடா அப்படின்னு. நீ அவசரட்டே, ஆமாண்டா நான் அப்படி தான் நான் எழுதுவேன், என்னடா பிரச்சனை, போடான்னு நீ சொல்லணும். அந்த சொல்கிற இடத்துக்கு நீ மூவ் ஆகிட்டேன்னு வச்சுக்க, நீ பயப்படாத ஒரு வீரனாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நீ திரும்பி 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 இன்னொருத்தன் விரும்புகிற பாடலை நான் இனி பாட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கணும். இன்னொருத்தன் விரும்புகிற ஒரு எழுத்தை நான் எழுத மாட்டேன், இன்னொருத்தன் விரும்புகிற இசையை நான் இசைக்க மாட்டேன், என்னுடைய ராகம் வந்து ஒப்பாரி ராகம் தான், நான் பாடுவேன், நீ உட்காந்து கேளுன்னு நம்ம சொல்லணும். ஸோ நம்முடைய அடையாளங்களை, அந்த அடையாளம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு கேஸ்ட் மனநிலையாக பார்க்கப்படுறதே வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இந்த அடையாளம் என்பது எதிர்ப்புணர்வு, இத்தனை நூற்றாண்டு காலம் பிடிவாதமாக பிடித்து கொண்டிருக்கிற அடையாளங்கள் இது. இந்த அடையாளத்தை எழுதுவதன் மூலமாக, இந்த அடையாளத்தை கொண்டாடுவதன் மூலமாக, இந்த அடையாளத்தை பேசுவதன் மூலமாக, இந்த அடையாளமாக நான் மாறுவதன் மூலமாக நம்ம மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நம்ம பெற முடியும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்க முடியும். இத்தனை நூற்றாண்டு காலமாக நம்மளை வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், தீண்டப்படாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி 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 நம்மளை வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உடைச்சி இந்த சமூகத்தை நம்ம வந்து கூர்த்திட்டு, அதாவது நமக்கு எதிராக நிறுத்தி அவர்களை கேள்வி கேட்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. அந்த எதிராக நிறுத்துதல் என்பது நம்முடைய அடையாளத்தோடு நாம் எழுச்சி பெற்று நிற்பது தான். நம்ம அடையாளத்தோடு நிற்பது, நம்முடைய அடையாளங்களாக இருக்கிற நம்முடைய கலைகளை, நம்முடைய பண்பாடுகளையும் வந்து மீள் உருவாக்கம் செய்து அவர்கள் முன்னாடி வந்து சூழலைப்பது தான் மிக முக்கியமான வேலையாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியான வேலைகளை செய்த நிறைய பேர் உங்களுடைய தெருக்களில் இருக்கிறாங்க. அவர்களை எழுதுங்க, அவங்கள பற்றி எழுதுங்க, அவர்களை அடையாளப்படுத்துங்க, அவர்களை சொல்லுங்கள், இவங்க இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இந்த தலித் ஹிஸ்ட்ரி மந்தில் அவர்களை வந்து நினைவு கூறுங்க, அவர்களை பற்றி பேசுங்க, அவர்களை பற்றி கவிதை எழுதுங்க, அவர்களை பற்றி கதை எழுதுங்க, அவர்களை பற்றி பாடுங்க. முதல்ல வந்து இந்த வேலையை நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் நம்ம எங்கே நோக்கி போதோ நம்ம அங்கே போவோம். உடனே நம்ம வந்து நம்மளாம் ஆர்டிஸ்ட்டு, நம்ம இதுக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது, நம்ம இப்படி பார்க்கணும், நம்ம அப்படி பார்க்கணுன்றதெல்லாம் வந்து நான் வந்து ஒப்புக்கொள்கிறது கிடையாது. ஆர்ட் என்பது என்னென்னா என்கிட்ட இருந்து தான் உருவாது. இந்த சமூகம் எனக்கு என்ன கொடுக்குதோ அதோட ரிஃப்ளெக்ட் தான் ஆர்ட்டு. ஓகேவா? நான் ஒரு மனுஷன், எனக்கு இந்த மூளை என்ன பண்ணுது, நீங்கள்லாம் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ன கொடுத்துருக்கு இந்த சமூகம், தொடர்ந்து எனக்கு சில ப்ராக்டிஸை கொடுத்துட்டே இருக்குது. அந்த ப்ராக்டிஸ் கொடுக்க நான் என்ன பண்ணேன்னா, அந்த ப்ராக்டிஸ்க்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும், இந்த ப்ராக்டிஸ் வந்து நான் எப்படி வெளியே வர முடியும், இதுதான் என்னுடைய ஆர்ட்டாக நான் பார்க்குறேன். அப்போ எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிற நம்முடைய திறமைகளை நம்ம எதுக்காக பயன்படுத்த. ஒரு ஆர்கிடெக்ட் தம்பி பார்த்தா, நான் வந்து பார்த்தா அவன் வந்து அவன் தான் பண்ணான். அவன் வந்து அவனுடைய தீசஸ் என்ன தெரியுமா, தலித்துகளுடைய வீடுகள் வந்து எப்படி இருக்குது,
அதை எப்படி நம்ம வந்து வடிவமைக்கிறது, ஏன் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ கரிக்கப்பட்ட மக்களோட வந்து ஏன் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து தலித்துகளுக்கு இப்படி ஒரு வீடை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, ஏன் 10க்கு 10 அளவுள்ள ஒரு இடத்த வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் தீசிஸ் பண்ணுறான். அப்போ பண்ணுறப்ப மிகப்பெரிய அடக்குமுறை இருக்குது, ஒரு மிகப்பெரிய சாதி சிந்தனை இருக்குது. அப்போ ஒரு ஆர்கிடெக்ட் வந்து அவன் யோசிக்கிறான். அப்போ எல்லா வகையிலும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. நாட் ஒன்லி ஆர்கிடெக்ட், நிறைய இப்போ உணவு சம்மந்தமாகவும் சரி, இப்போ உணவில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இப்போ வந்து நிறைய பேர் வந்து உணவு சம்மந்தமான படிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தொழில்முறை படிப்புகள் இருக்கலாம், எக்கச்சக்கமான விஷயங்கள் படிப்புகள் எல்லா தளங்களிலும் நம்ம எந்த அளவுக்கு வந்து இங்கே அப்ராப்ரியேட் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தேவை என்ன, நம்ம ஏன் வந்து நம்மளை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, அந்த தேவையினூடாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய தேவை இருக்குது, அந்த உறுதித்தன்மையோடு நம்மை வெளிப்படுத்திக் கொள்வதில் அப்படின்றது வந்து மிக முக்கியமான அரசியல் விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அதை இந்த தலித் வரலாற்று மாதத்தில் நீங்கள் செய்வீர்களானால் நீங்களும் எங்கள் கூட இருக்கிறீங்கன்ற எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அதை செய்கிறது தான் என்னுடைய விருப்பம். மற்றபடி இந்த நிகழ்வுக்கு எல்லாருமே வாங்க, எல்லாருமே இதை பற்றி எழுதுங்க, அதை செஞ்சு உங்களுடைய எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். நம்ம வந்து வெறும் சென்னையில் மட்டும்தான் இந்த முறை வந்து இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வரும் காலங்களில் இது பெரிய அளவில் பல ஊர்களுக்கும் பரவணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். சின்ன கிராமங்கள்லேருந்து எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா இடங்கள்லையும் இருக்கிற தங்களுடைய கொண்டாட்டங்களை பதிவு செய்வது. குறிப்பாக தலித்துகள்ன்றது வந்து இறக்கம்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப காலி பண்ணிட்டானுங்க. நமக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த கொண்டாட்டத்தை நம்ம பேசுவதன் மூலமாக, கொண்டாடுறதன் மூலமாக செம்ம காண்டாகும். இல்லைனா வந்து இறக்கமாக இருக்கிற படங்கள் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து எதிர்த்து நிற்கிறது கொண்டாடுறது மாதிரி நம்ம எழுதிட்டோம் படத்துட்டோன்னா நம்மளாம் நம்ம பார்க்குறதே வந்து இப்படி தான் பார்ப்பான். டே அவன் வந்து ரொம்ப மோசமானவன், அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அவனை இப்படி அப்படி பண்ணணும். என்ன பிரச்சனைன்னா நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம கொண்டாடுறோம், நம்ம எதிர்பார்க்கின்ற சொல்கிறது மூலமாகவே அவனுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுது. ஸோ நம்ம கொண்டாடுறது, நம்முடைய கொண்டாட்டத்தை படைப்பாக்குவதற்கு, நம்முடைய எதிர்ப்பை படைப்பாக்குவதற்கு, நம்முடைய படைப்புன்னா வெறும் ஒர்க் ஆஃப் ஆர்ட் மட்டும் சொல்ல, நிறைய தளங்கள் இருக்குது. அதில் வந்து நம்முடைய சிந்தனைகளை வந்து நம்ம வந்து நகர்த்தணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய விருப்பமும் அதுதான். அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த வேலைகளை நம்ம செய்கிறப்போ அவருடைய கனவாக இருக்கிற பௌத்தத்தை நம்மளால் சரியாக கொண்டு போய் நிற்க முடியும், அதில் சேர முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நீங்கள் எல்லாருமே இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னும் இது கொஞ்சம் பெருசு, நான் சில விஷயங்களை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து இது கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் புத்தகங்களை வாங்குறது மூலமாக, நீங்கள் படிக்கிறது மூலமாக இன்னும் உங்களை வந்து நிறைய சரி பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஜெய் பீம்.